Hi friends, welcome to Meena Samil. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆந்திரா ஸ்பெஷல் தமர்த்தகாய பப்பு. தமர்த்தகாயா அப்படிங்கிறது வந்து ஒரு தெலுங்கு வார்த்தை. அது வந்து தமிழ்ல புளிச்சக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் தமர்த்தகாய மரம். இது வந்து ரொம்ப பெரிய மரமாக எல்லாம் வராது, ஓரளவுக்கு மீடியம் சைஸான மரம் தான் இருக்கும். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காது, நம்ம வீட்டில் வச்சு விளைச்சாதான் உண்டு. பார்க்குறதுக்கு கோவக்காய் மாதிரி இருந்தாலும் நெல்லிக்காய் மாதிரி ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் பருப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் சாம்பாரும் செய்யலாம். ஸோ வாங்க ஆந்திரா ஸ்பெஷல் தமர்த்தகாய பப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் தமர்த்தகாயா அப்படிங்கிறது. கோவக்காய் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. இதில் வந்து நான் நம்ம சேனல் பிக்கலும் செஞ்சுருக்கேன், தமர்த்தக்காய தொக்கு அப்படின்னு செஞ்சுருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன ரவுண்டில்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டான ஒரு வெஜிடபிள் இது. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, குக்கிங் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து மரத்தில் நல்ல கொத்து கொத்தாக விளையுங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். தமர்த்தக்காயா வந்து நான் ஒரு 10 வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 1 கப் ஆஃப் தூரம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஊற வச்ச பருப்பை வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லாவே வரட்டும். நல்லா குழஞ்சாப்பில் பருப்பு இருந்தால் தான் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ 3 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சாஸ் பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையை, ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கருவேப்பிலையை வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தமர்த்தக்காயை அலாங் வித் க்ரீன் சில்லிஸை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சாஃப்டான வெஜிடபிள் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஒரு 2 வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி போதுமானது. குக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நிறமே மாறி இருக்குது. வெஜிடபிளும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம எந்த கரண்டியால் கிளறோமோ அந்த கரண்டியாலவே வந்து நம்ம மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது பருப்போடு சேர்த்து வந்து அது மசிச்சாப்பில் இருக்கும்போது டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மசியுது. ஸோ மீன்வைல் ப்ரெஷரும் அடங்கியாச்சு. பருப்பு வந்து எந்த அளவுக்கு குழைய வேக வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மேஷ் பண்ண தூரம் பருப்பை இந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா போட்டாச்சு, அதுக்கப்புறமா உப்பு அண்ட் மஞ்சள் தூள். பிளெயினான பருப்பு அண்ட் ஃப்ளேவர் வந்து அதில் புளிப்பே வந்து டாமினேட் பண்ணும். இதுக்கு தொட்டுக்க வந்து ஏதாவது ஒரு கிழங்கு வகை, அதாவது பொட்டேட்டோ ஆர் சேனக்கிழங்கு ஆர் சேப்பக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு கொதி வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா சுவையான தமர்த்தகாய பப்பு இஸ் ரெடி. இதுக்கு மோர் மிளகா வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி தமர்த்தகாய பப்பு. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.